இந்த சம்வாதம் திருக்கார்த்திகை தீபோத்சவ புறப்பாட்டின் முடிவிலே நடந்ததாகவும் பெரியோர்கள் சொல்லுவார்கள். அதாவது நம்பெருமாள் புறப்பாடு கண்டருளி சந்தன மண்டபம் வரை எழுந்தருளி அந்த சமயத்திலே இந்த சம்வாதம் நடந்ததாகவும், அப்பொழுது நம்பெருமாள் மிகவும் மகிழ்ந்து, இப்பொழுதே போய் நீங்கள் எல்லாரும் நம்மாழ்வாரை இங்கே அழைத்து கொண்டு வாருங்கோள் என்று ஆணையிட்டதாகவும், அந்த ஆணையின் பேரிலே நம்பெருமாள் அந்த சமயத்திலே உள்ளே கைத்தலத்திலே திருக்கைத்தல சேவையாக சந்தன மண்டபத்திலிருந்து கர்ப்பகிரகத்துக்கு எழுந்தருள பண்ணப்பட்டதாகவும், அந்த திருப்பல்லாக்கு திருச்சாமரம் போன்ற பரிகரங்களோட அங்கிருக்கக்கூடிய கைங்கரிவரர்கள் அங்கிருந்து உடனே புறப்பட்டு ஆழ்வார் திருநகரியை நோக்கி எழுந்தருளினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு நம்மாழ்வாரை இங்கே திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு எழுந்தருள பண்ணுவதற்காக இங்கிருந்து நம்பெருமாளுடைய திருப்பல்லக்கு, நம்பெருமாளுடைய கைங்கரிபரர்கள், உபகரணங்கள் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆழ்வார் திருநகரி சென்று அங்கே நம்பெருமாளுடைய ஆணையை தெரியப்படுத்தி ஒரு பட்டோலை, அதாவது ஒரு செய்தி மடல், அதையும் நம்பெருமாள் அனுப்பியிருக்கு. அதையும் கொண்டு போய் அங்கே சமர்ப்பித்து திருமங்கை ஆழ்வாருடைய திருவுள்ளப்படி நம்பெருமாள் மிகவும் விரும்பி ஆழ்வாரை திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு எழுந்தருள பண்ண வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார் என்று சொல்ல, அவர்களும் அங்கே உடனே நம்மாழ்வாரை அந்த திருப்பல்லக்கிலே எழுந்தருள பண்ணிக்கொண்டு சத்திர சாமரங்களோட திருவரங்கம் பெரிய கோயிலை நோக்கி வருகிறார்கள். இங்கே வந்து சேர்ந்து இந்த வைகுண்ட ஏகாதசி தொடங்கி 10 நாட்கள் நன்றாக திருவாய்மொழி பாசுரங்கள் இங்குள்ள அடியார்கள் சேவிக்கிறார்கள். அதனுடைய பூர்த்தி சமயத்திலே எப்படி நம்மாழ்வார் திருநாட்டுக்கு எழுந்தருளும் பொழுது இந்த திருவாய்மொழியை பூர்த்தி பண்ணின பிறகு திருநாட்டுக்கு பரமபதத்துக்கு எழுந்தருளினாரோ, அதே போல இங்கே ஒரு அணுகாரம், அதாவது திருவடித்தொழல் என்கிற அந்த வைபவம், ஆழ்வார் மோட்சம் என்கிற வைபவம், அதையும் நம்பெருமாள் உகந்து அனுபவித்தார். நம்மாழ்வாருக்கு அந்த அனுபவத்தையும் கொடுத்தார்.